அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 15 பகுதி 3. பிலிப் வேராவின் தோள்களை பற்றினான். அவன் சொன்னவை அவசரத்தோடும் அதிகாரத்தோடும் இருந்தன. இது எல்லாத்தையும் விளக்குது. ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்குள்ளேதான் எங்கேயோ பதுங்கியிருக்கார். நான் போய் அவரை தரன்னு இழுத்துக்கிட்டு வரேன் பாருங்க. ஆனால் அவன் கைகளை உடும்பாய் பற்றிவிட்டார் வேரா. அலறினார். முட்டாள் போல நடந்துக்காதீங்க. இனிமே அவரோட வெறிக்கு இருப்பது நாம தான். அடுத்து நாம தான். அவரை தேடி நாம வரணும் என்பதுதான் அவரோட திட்டமே. நம்மை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார் அவர். பிலிப் நின்று விட்டான். நீங்க சொல்றதுலயும் விஷயம் இருக்கு என்றான் சிந்தனையாய். நான் சொன்னதுதான் சரின்னு இப்பவாது ஒத்துக்கிட்டீங்களே என்றார் வேரா. அவன் ஒப்புதலாய் தலையசைத்தான். ஆமாம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அது ஆம்ஸ்ட்ராங்கே தான். ஆனா அந்த நாய் உள்ளே எங்கே எப்படி பதுங்கியிருந்தது? தலையை சீப்பு வச்சு வாரி எடுப்பது போல அல்லவா நாங்க அவனை தேடினோம். அவசரமாய் வேரா சொன்னார். நேத்து ராத்திரி உங்க 2 பேராலையும் அவர் எங்க இருந்தார்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நிச்சயமா இப்பவும் முடியாது. அதுதான் உண்மை. அப்படி பதுங்கும் இடம் ஒன்று உள்ளே இருக்கு. விடாமல் பிலிப் பேசினான். ஆமாம், சரிதான். ஆனாலும் முன்கூட்டியே ஒரு ரகசிய இடத்தை அவர் தயார் பண்ணி வச்சிருக்கணும். இதுதான் சாத்தியம். போர்க்காலங்களில் எதிர்க்கிட்டே மாட்டிக்காம பூமிக்குள்ளேயே தப்பி ஓட ராஜாக்கள் அரண்மனைக்குள்ளேயே தோண்டி வச்சிருக்கிற மாதிரி அகழி மாதிரி. அதை போன்ற ஒரு பாழடைஞ்ச அந்த காலத்து கட்டிடம் கிடையாது இது. இருந்தாலும் என்ன, அவரே அப்படி ஒன்று பண்ணியிருக்க கூடாதா? மறுத்து தலையசைத்தான் பிலிப். வந்த அன்றே அங்குலமா நாங்கள் வீடு முழுக்க பார்த்துட்டோம். எங்கள் கண்களில் படாத ஓரிடம் உள்ளே கிடையாது. இருந்தாகணும். அப்படியா? அப்ப அது எதுன்னு நம்ம பார்த்தாகணும். வேரா அலறினாள். ஆமாம், உங்களுக்கு பார்த்தாகணும். உங்களுடைய இந்த பிடிவாத குணமும் அவருக்கு தெரியும். அவர் உள்ளே இருக்கார். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கார். லாம்பர்ட் அவனது பைஜாமில் இருந்து துப்பாக்கியை பாதி வெளியே எடுத்து காட்டி, என்கிட்ட இது இருக்கு தெரியுமா என்றான். இப்படித்தான் ஃப்ளோர் போகும்போதும் சொன்னீங்க. அவர் பலசாலி, ஆம்ஸ்ட்ராங்கால ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு. உண்மைதான். அவரும் கவனமாக தான் போனாரு. உடல் பலம் இருந்து என்ன பலன்? 2 பேரும் உன்னை மறந்துட்டீங்க. ஆம்ஸ்ட்ராங் ஒரு பைத்தியம். ஒரு பைத்தியக்காரனுக்கு எல்லாமே வசதிதான், வாகுதான். அதனால எல்லாத்தையும் வெல்ல முடியும். அவன் புத்தி சுவாதனம் உள்ள ஒருத்தனை போன்ற 2 மடங்கு தந்திரம் நிறைந்தவன். போதுமா? லாம்பர்ட் துப்பாக்கியை திருப்பி பைஜாமுக்குள்ளேயே தெரித்து விட்டான். சரி, திரும்புங்க என்றான். பகுதி 4. லாம்பர்ட் இறுதியாய் கேட்டான். இரவு வரப்போகுது. நாம் என்ன பண்ண போகிறோம்? வேரா பதிலேதும் சொல்லவில்லை. பிலிப் குற்றம் கூறுவது போல தொடர்ந்தான். இதை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை. நம்பிக்கை இழந்த வேரா பேசினார். யார்தான் என்னதான் செய்ய முடியும்? ஓ கடவுளே, நான் எப்படி பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பிலிப் சிந்தனையோடு பேசினான். வானிலை பிரமாதமாக ஆயிடுச்சு. நிலா வரும். மலை உச்சியில எங்கேயாவது ஓரிடம் பார்ப்போம். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு காலை பொழுதுக்காக காத்திருப்போம். நாம தூங்கிட மட்டும் கூடாது. முழுக்க வெகு ஜாக்கிரதையாய் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். யாராவது நம்மை நெருங்கி வர்றது தெரிஞ்சா உடனடியா நான் சுட்டுடணும். நிறுத்தினான். வேராவை பார்த்தான். இந்த சல்லிசான உடையில உங்களுக்கு ஜில்லுன்னு குளிரும். ஜில்லுன்னு? நான் செத்திருந்தா இப்போ இன்னும் ஐஸ் கட்டியா இல்லை குளிந்திருப்பேன். மிக அமைதியாய் போனான் பிலிப். ஆமாம், நிஜம்தான். வேரா இருப்பு கொள்ளாமல் இப்படியும் அப்படியும் நடக்கலானார். இங்கேயே உட்கார்ந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும் பிலிப். அந்த பக்கமாக நடந்துட்டு வருவோமே. வாங்க பிலிப். சரி, போலாம். மலை உச்சியிலிருந்து கடற்கரை நோக்கி குவிந்த பாறைகளில் இறங்கி மெல்லமாய் நடக்க ஆரம்பித்தனர் இருவரும். சூரியன் மேற்குக்குள் விழுந்து கொண்டிருந்தது. அதன் ஒளி ஆரஞ்சு மற்றும் தங்க நிறங்களில் கலவையாய் தகதகத்தது.
இவர்கள் இருவரையும் கவ்வி 2 தங்க கட்டிகளாக ஜொலிக்க செய்தது அது. ச, குளிக்க கூட முடியல பாருங்க என்றான் வேரா. இறங்கும் போது முழுக்க முழுக்க கடலின் தூரத்தையே பார்த்து கொண்டிருந்த பிலிப், ஹே ஹே, அங்க பாரு, அங்க 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 என்னது அது என்றான் அவசரமாய். அங்கே பாரு, அதோ அந்த பெரிய பாறைக்கு பக்கத்துல, இன்னும் தள்ளி வலப்பக்கமா. ஆ, அதுதான். வேரா முறைத்து பார்த்தார். யாரோடோ துணி மூட்டை போல தெரியுது. குளியலுக்கு வந்தவங்களுடையதா இருக்குமோ? சந்தேகமாய் கேட்டான் பிலிப். அதனை நெருங்கி நடந்தான். ஒரு மூட்டை துணி இருக்கும் போல. வேரா, அதென்ன ஷூ? ஏய், கால்பா. வா வா வா. பாறைகளில் வேகமாய் ஓடினார்கள். ஒரு கட்டத்தில் சட்டென நின்றுவிட்டார் வேரா. இது துணி மூட்டை கிடையாது பிலிப், இது மனிதன். அந்த மனிதன் 2 பாறைகளுக்கு நடுவில் திணிக்கப்பட்டது போல செருகி கிடந்தான். காலையில அலைகளால் அடிக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டிருக்க வேண்டும். லாம்பர்ட்டும் வேராவும் அவ்வுடலின் மிக அருகாமைக்கு போயிருந்தனர். இருவரும் குனிந்து பார்த்தனர். முகத்தின் நிறம் மாறி விரைத்து போயிருந்த சிவந்த முகம், மூழ்கி போனதால் உப்பத் துவங்கியிருந்த கொடூர அவலட்சணம். லாம்பர்ட் தான் முதலில் சொன்னான். கடவுளே, இது ஆம்ஸ்ட்ராங்.